அரசாணிக்கு வேலையா கிளம்பி குடுகுடுன்னு ஒரே ஓட்டமா ஓடி வந்தாய். வரும் வழியில் வயசான தாத்தா வாயில பல்லு குச்சி வச்சுக்கின்னு எதிர்க்க வராரு. என்ன பார்த்து தம்பி என்கிட்ட கண்ணாடி இல்ல என் வாயில ஊத்த போயிடுச்சா பாருன்னாரு. அது என்ன பெரிய விஷயமா? அது ஒண்ணுமே இல்லடா பார்த்து சொல்றதுல. சரி காட்டு பெரியவரே நான் பார்த்து சொல்லிட்டேன், எனக்கு வேலைக்கு நேரம் நான் சீக்கிரம் போனேன் காட்டு சொல்றேன். வாயை திறந்த பொக்க வாய் ஒரு பல்லு கூட காணும். நான் கேக்குறேன் ஏன் பெரியவர கடவா பற்றில பல்லு இல்ல எடவா பற்றில பல்லு இல்ல இதுல ஊத்த போனா உனக்குன்னா போவலாம் உனக்கு நான் பெரியவர் கோவம் வந்துச்சு. ஏண்டா அவர் சாதியில எடையும் போல. அது சரி நான் எடவா பற்றேன் என்ன நம்பூர்ல ஜாதி பிரச்சனையே இல்லாம இருக்குது. இவன் புதுசா வந்து ஜாதி பிரச்சனையை கிளப்புறான். இவனை விடக்கூடாது கூட்டாங்க பஞ்சாயத்துல 2 பேர் தடி தூக்கின்னு வரோம். என்னென்ன ஜாதி பிரச்சனை கிளப்பிட்டு எந்த ஊர்ல ஜாதி பிரச்சனை சும்மா விடுவாங்களா? என்ன கீழே போட்டு முதுகுல தடியால அடிக்கிறாங்க. எனக்கு வலி தாங்கல. ஏன்னா நான் என்ன தப்பா கேட்டேன்? நான் என்ன தவறு செய்தேன்? பெரியவர் நான் தெரியாம இடவா பட்டு தெரியாம சொல்லிட்டேன். அதுக்கே நீ வண்ணா துணி துவைக்கிற மாதிரி என் முதுகுல அடிக்கிறான்னு கேட்டேன். அவனுக்கு 2 பேருக்கும் வந்து போச்சு. ஏண்டா அவன் ஜாதியில வண்ணா போல இது எனக்கு தெரியல. இவன் சொல்லி இருப்பான் பெரியவரை இடையன்னு கேட்டிருப்பான். பஞ்சாயத்துல நம்ம அடிக்கும் போதே நம்மள வண்ணான்னு சொல்றானா பெரியவரை கேட்காமல இருந்திருப்பான். இவனுக்கு ஜாதி வரி முத்தி போச்சு. இதுக்கப்புறம் இவனை ஊர்ல விட்டா ஊர் 2 ஆயிடும் ஈத்துட்டு போறாங்க. எங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு காவல் நிலையம் அங்கதான் ஈத்துட்டு போறாங்க. போன வேலைய வந்தாரு இன்ஸ்பெக்டர் ஐயா. என்ன பிரச்சனைன்னு கேட்டாரு. என்னடா பிரச்சனைன்னு கேட்டாரு. ஊர்ல ஜாதி பிரச்சனை உண்டாக்குன்னு சொன்னதுதான் இன்ஸ்பெக்டர் கோவம் வந்து போச்சு. வந்து விட்டது. அவன் ஜாதி இல்லாம இருக்கிற அந்த 2026ல ஊர்ல ஜாதி பிரச்சனை கிளப்பியாடான்னு இழுத்து போட்டு அந்த பூட்ஸ் காலையில மெதி என்று மதிக்கின்றார். எனக்கு வழி தாங்க முடியல. இன்ஸ்பெக்டர் ஐயா நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன தவறு செய்தேன்? நான் தெரியாம ஏதோ பேசிட்டேன். என் மேல தப்பு இருக்குன்னு தான் நான் ஒத்துக்கிறேன். அதனால அதுக்கே நீ கொசம் சேர்த்த மெரிக்கிற என்ன மெரிக்கிறேன்னு கேட்டதுதான் இன்ஸ்பெக்டர் கோவம் வந்து போச்சு. ஏண்டா அவரு ஜாதியில கொசம் போல இது எனக்கு தெரியாது. இவன் திமுரு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் ஜாதி வச்சு பேசுறானா இவன் உடம்புல எவ்வளவு ஜாதி வேறு ஊர் இருக்கணும். இவனை விடலாமா? போட்டாரு கேச ஈத்துட்டு போனாங்க கோர்ட்டுக்கு. ஐயா உக்காந்து இருந்தாரு. என்ன கேக்குறாரு. யாரு உக்காந்து இருந்தாரு? கோட்டான் அதெல்லாம் சொன்னாரு. அதான் கோட்டால நீதிபதி அவர்களே அவர் கேக்குறாரு. என்னப்பா தம்பி ஊர்ல ஜாதி பிரச்சனை உண்டாக்குனாமே உண்மையான கேட்டாரு. ஐயா பெரியவர் ஊத்த போச்சான்னு கேட்க சொன்ன பாவம் நான் தெரியாம இடவா பட்டுறேன்னா அவர் ஜாதி அடின்னு எனக்கு தெரியாது. பஞ்சாயத்துல ஏதோ முதுகுல அடிச்சாங்க வழி தாங்காம நான் ஏதோ வண்ணான்னு சொன்னா அவரு வண்ணான்னு எனக்கு தெரியாது. இன்ஸ்பெக்டர் வச்சாரு வழி தாங்காம ஏதோ கோசம்னு சொல்லிட்டு அவரு கோசம்னு எனக்கு தெரியாது. இந்த மாதிரி தான் நடந்து இதான் உண்மை. இதுக்கப்புறம் உங்க விருப்பம் புடிச்சா கும்மிடி அடிச்சா மொட்டை அப்படின்னு தான் நீதிபதி கோவம் வந்து போச்சு. என்னடா அவரு ஜாதியில அம்டம் போல இது எனக்கு தெரியும். இவன் ஜட்ஜியே ஜாதி வச்சு சொல்றானா இவனை விடலாமா? போட்டாரு கேச 6 மாசம் உள்ள தூக்கி போட்டாங்க. இப்பதான் பொன்னி வைக்கல் வச்சுன்னு வெளியே வந்தான். பொன்னி வைக்கல் ஏண்டா வருவதற்கு கால தாமதம் என்றால் இதுவா ஒரு தகுந்த பதில்? என்ன பண்றது? என் வாய் இன்னொரு சும்மா இருக்க மாட்டேங்குது. சூத்த குத்து வாயை புண்ணா வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்க. என்னடா உனக்கு நான் பைத்தியத்தை பிடிச்சிக்கிட்டா? ஏண்டா நல்லா தானே ஊருல வந்து இப்ப உனக்கு சொல்லு. சின்ன பையன் சொல்லுவான், தம்பியா என்ன படிக்கிறா? 5வது படிக்கிறான். நீ பேண்ட்டுக்கு மேல ஜெட்டி போடுவா, ஜெட்டிக்கு மேல பேண்ட் போடுவா. பேண்ட்டுக்கு மேல ஜெட்டி போடுறான். ராஜா
நாட்டு இளவரசன். ராஜ உடா அதுக்கு செடி மேல என்னடா இப்பதான் விஷயம் தெரியல. உன் வீட்டம்மா ஏன் போன் பண்ணாங்க? எனக்கு 3 போன் வந்து உங்க வீட்டம்மா செல்ல இருந்து இவர் எடுக்கணும்ட்டு. எனக்கு இப்பதான் விஷயம் தெரியுது. என்ன விஷயம்? காலையில எக்ஸ்போர்ட் கம்பெனி வேலைக்கு போறது லெகின்ஸ் காய வச்சுக்கிறாங்க போல. அத திடீர்னு போன் பண்ணிட்டுக்கிறான். ராஜாவுடை இது வர்த்தாயா? அந்த லெகின்ஸ் ஆமாண்டா. 300 தானே? இதுவா எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு சொன்னா ஏத்துக்கியா? சத்தியமா எவ்வளவு இது? டேய் இது ஒரு ரேட் 2000 ரூபாடா. 2000 ரூபாய். கல் இந்த மாதிரி அடிக்குமா? பொம்னேட்டு உட்காந்துக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியாது. ஏமா ஒரு லெகின் எவ்வளவு வாங்குவீங்க? 200. லெகின் விலை கட்ட நீ என்ன சொல்ற? அவன் வாங்கியிருப்பான்டா. நீ லெகின் போட்டுக்கிறியா? நீ பையனா பொண்ணா? நீயா அந்த 250 ரூபா கொடுக்குறாங்கல்ல, அந்த லெகின் வாங்கி பயன்படுத்தினால் நமக்கு ஒரு நைட்டு கூட வராது. நம்ம ஆரத்துக்கு வராது. ஆமா ஆமா. அதனால இது ராஜ உடை. ஆமா, நான் இப்படிதான் வருவேன். ஆமா என்றால் நான் இந்நாட்டு இளவரசன். இதுதான் மகத தேசம். இதுதான் இருப்பாங்க. இதான் மலைநகர். இது மலைநகர் எனக்கு தெரியாதா? அப்புறம் இத்தனை வருஷம் இங்கதான் குடும்பம் நடத்துறேன், உனக்கு தெரியாதா? இதுதான் மகத தேசம். சுற்றி மலைகளால் சூழப்பட்ட இந்த மகத தேசத்தை ஆமா சீரும் சிறப்புற விவசாயம் செய்து வருகின்றேன். இந்த மகத மன்னன். ஆமாங்க, எனக்கு இன்னொரு பெயர் இருக்குது. ஆமா, பிரதத்தன் என்று சொல்லக்கூடிய இன்னொரு பெயர். ஆமா ஐயா, ஆமா ஐயா. ஆமா, இதை பார்த்தாயா? நாட்டு மக்கள் சுபசாமத்துடன் இருக்கின்றார்களா? இதில் ஏதாவது குறை இருக்கிறதா? ஒரே ஒரு குறை. சாப்பாட்டுல ரசம் வைக்கலையா ஐயா? மீன் குழம்பு இருந்து, கருவாட்டு குழம்பு இருந்து, சிக்கன் குழம்பு இருந்து, முட்டை இருந்து, அப்பளம் இருந்து, ரசத்தை வைக்க காணையம்மா. ஏண்டா ரசம் நல்லா செய்ய வேணாம்னு சொல்லிட்டு? ஆமா ஆமா. பார்த்தாயா? அதுபோல இந்த நாட்டு மக்களுக்கு ஏதாவது குறை என்றால் இந்த மன்னனை வந்து சார். ஆமா, ஆனால் மன்னனுக்கு ஒரு குறை என்றால் நாட்டு மக்களை சார். நாட்டு மக்கள் அனைவரும் சும சேமத்துடன் இருக்கின்றார்களா? குறை ஏதாவது இருக்கிறதா? ஐயா, உங்கள் ஆட்சி முறையிட்டு பார்த்தாலும் குறை என்பதே கிடையாது. அப்படியா? நாட்டு மக்கள்